2019 நான் ஏப்ரல் மாதம் நடந்த ஜிகே கொஷின் பேப்பர், வேர்ல்டு கொஷின் பேப்பர். ஆறாவது பொதுத் தேர்தல் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 1977. ஆறாவது பொதுத் தேர்தல் 1977. 10வது பொதுத் தேர்தல் 1991. 12வது பொதுத் தேர்தல் வந்து 98. 14வது பொதுத் தேர்தல் வந்து 2004. 6வது பொதுத் தேர்தல் வந்து 77. 10 வந்து 91. 12வது பொதுத் தேர்தல் வந்து 98. 14வது பொதுத் தேர்தல் வந்து 2004. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா 52வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறுது அப்படின்னா 249 249வது விதி. அதாவது அரசியலமைப்பின் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள மாநில பட்டியலில் இருக்கிற அதிகாரத்தின் மூலம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு கூறுதுன்னா 249 ஆர்டிக்கல் 249 சொல்லுது. இதில் வந்து எது பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது அப்படின்னா நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு. இது வந்து நிலைக்குழு கிடையாது. பொதுக்கணக்குழு, மதிப்பீட்டுக்குழு, பொதுத்துறை நிறுவனங்களுக்குழு இதெல்லாமே நிலைக்குழு. பாராளுமன்றத்தின் நிலைக்குழு எது இல்லை அப்படின்னா நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு வந்து நிலைக்குழு கிடையாது. பொதுக்கணக்கு குழு, மதிப்பீட்டுக்குழு, பொதுத்துறை நிறுவனங்கள் குழு இதெல்லாம் வந்து நிலைக்குழு. பாராளுமன்றத்தோட நிலைக்குழுக்கள் அதெல்லாம். இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இறங்கு வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் அதிக இரும்பு உற்பத்தி இருக்குது. அதுக்கடுத்தது வந்து எதுனா ஒடிஷா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் கோபா. இது வந்து பி ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து இரும்பு உற்பத்தியில் அதிகமாக இருக்கிறது கர்நாடகா, அதுக்கப்புறம் ஒடிஷா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் கோவா வருது. கோமதி ஆற்றோட துணை ஆறு எது அப்படின்னா கங்கை. கோமதி ஆற்றின் துணை ஆறு எதுனா கங்கை. ஆயிரத்தி 1761 ஆண்டு அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசரின் பீஸ்வாக இருந்தவர் யார்? அகமது ஷா அப்தாலி 1761 வந்து இந்தியாவின் மீது படையெடுக்கிறாரு. அப்போ வந்து மராத்திய அரசோட பீஸ்வாக இருந்தவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ். அகமது ஷா அப்தாலி இந்தியா மீது 1761 படையெடுக்கிறாரு. அப்போ வந்து மராத்திய அரசோட பீஸ்வாவாக இருந்தவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ் இருக்காரு. பொறுத்துக்க இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து KM பணிக்கர். நவஜீவன் அப்படிங்கிறது வந்து காந்தி. இண்டிபெண்ட் அப்படிங்கிறது வந்து அனிபெசன்ட். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து மோதிலால் நேரோடது.
இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து கேஎம் பணிக்கிறோடது. நவஜீவன் அப்படிங்கிறது வந்து காந்தியோடது. இண்டிபெண்ட் அன்னிபெசன் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து மோதிலால் நேருவோடது. வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1942. வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நிஜாம் உல் முல்க் ஆஷப்ஸா. நிஜாம் உல் முல்க் ஆஷப்ஸா அப்படிங்கிறவரை உருவாக்கியிருக்காரு. மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது அப்படின்னா 1746. 1746 மெட்ராஸ் பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா 1746. மூலக்கூறு நிலைகளில் உள்ள பொருட்களிலிருந்து பெறப்படும் நிறமாலை இது அப்படின்னா எதுனா பட்டை நிறமாலை. மூலக்கூறு நிலையில் பொருட்களிலிருந்து பெறப்படும் நிறமாலை எது அப்படின்னா பட்டை நிறமாலை. மூலக்கூறு நிலையில் உள்ள பொருளிலிருந்து பெறப்படும் நிறமாலை எது அப்படின்னா பட்டை நிறமாலை. ஒரு டிரான்சிஸ்டரில் ஆல்பாவின் மதிப்பு 0.9 அப்படின்னா பீட்டோவோட மதிப்பு எப்படி இருக்கும்னா 9 இருக்கும். பீட்டோவின் மதிப்பு என்னன்னா 9 இருக்கும். வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம் கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடாமா. வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம், அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நிலச்சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை 30 லட்சம். இந்தியாவில் நிலச்சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 30 லட்சம். நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை 30 லட்சம் பேர். சிசிடி அப்படிங்கிறத விரிவாக்கம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஆகஸ்ட் 1996 ஆண்டு இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைக்காக 5 நபர் குழு அப்படிங்கிறத வந்து அமைக்குது. குழுவோட தலைவராக யார் இருந்திருக்காருன்னா ஜி.வி. ராமகிருஷ்ணன் இருந்திருக்கிறாரு. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கை, பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை திரும்ப பெறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அக்குழு அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் குழு 1996 அமைச்சிருக்காங்க. அக்குழுவோட தலைவர் யாருன்னா ஜி.வி. ராமகிருஷ்ணனாக இருந்திருக்காரு. ரெண்டாயிரத்தி 2016-17 இந்தியாவிற்குள் வந்த மொத்த அயல்நாட்டு நேரடி முதலீடு அமெரிக்க டாலரில் 60.2 பில்லியன் லிட்டரா. அடுத்தது 2015-16 55.6 இருந்திருக்குது. அதை காட்டிலும் உயர்ந்தது. அதாவது 2015-16 வந்து அயல்நாட்டு நேரடி முதலீடு அமெரிக்க டாலரில் எவ்வளோ இருந்திருக்குன்னா 2015-16 55.6 இருந்திருக்குது. இதே 2016-17 60.2 மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க. பிளேக் நோயின் முக்கிய கடத்தி எதுனா ப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குமூஞ்சி
தூங்குமுஞ்சி மைமோசா புடிகா தவிரத்தின் இலைகள் மூடுதல் மடுத்தம் திருத்தல் செயலுக்கான பெயர் அப்படின்னா நடுக்க வளர்ச்சி இயக்கம். அதாவது தொட்டாச்சி நீங்கி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தூங்குமுஞ்சி மைமோசா புடிகா தாவரத்தின் இலைகள் மூடுதல் மற்றும் திறத்தல் செயலுக்கான பெயர் வந்து நடுக்க வளர்ச்சி இயக்கம் அப்படின்றாங்க. ஊசி இலை மரங்களின் கட்டை மற்றும் பட்டைகள் சிறப்பு வழிகள் கொண்டு இவற்றால் நிரம்பி காணப்படும். பிசின்ஸ். ஊசி இலை மரங்களோட கட்டை பட்டை சிறப்பு வழியில் நிரம்பி இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா பிசினால இருக்கும் அப்படிங்கிறாங்க. உற்பத்தி வாயு அப்படிங்கிறது எதுனா கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கலந்த கலவை. உற்பத்தி வாயு அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கலந்த கலவையை தான் உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. எது கார்போரண்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிலிக்கன் கார்பைடு. எது கார்போரண்டம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிலிக்கன் கார்பைடை சொல்கிறாங்க. அதாவது 2016 இந்தியா மட்டும்தான் பண பதிவிறக்கம் செஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, வேற ஒரு நாடும் செஞ்சுருக்கு. என்ன நாடுனா வெனிசுலா. 2016 இந்தியா அல்லாது பண பதிவிறக்கம் செய்த நாடு அப்படின்னா வெனிசுலா. இந்தியாவின் முதல் திருநங்கை பள்ளி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கொச்சியில். இந்தியாவின் முதல் திருநங்கை பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சியில் அமைஞ்சிருக்கு. 6 மெஷின் என்ற புத்தகம் அப்படிங்கிற புத்தகம் யாரோட சுயசரிதை அப்படின்னா கிரீஸ் கேலியோடது. 6 மெஷின் அப்படிங்கிறது வந்து யாரோட சுயசரிதை அப்படின்னா கிரீஸ் கேலியோடது. 6 கிரீஸோடது. அதாவது முதலில் ட்ரோனை பயன்படுத்தி அஞ்சல் அனுப்பிய நாடு அப்படின்னா பிரான்ஸு. முதல்ல ட்ரோன்ஸை பயன்படுத்தி அஞ்சல் அனுப்பிய நாடு எதுனா பிரான்ஸு. எந்த ஒலிம்பிக் வீரர் 28 மெடல்களை வென்று சாதனை புரிஞ்சிருக்காரு அப்படின்னா மைக்கேல் பில்ப்ஸ். 28 மெடல்களை வென்று சாதனை புரிஞ்சிருக்காராம். இவர் வந்து ஒலிம்பிக் வீரர், 28 மெடல்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் FRI எங்கே இருக்குது அப்படின்னா டேராண்டூனில் இருக்குது. நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எதுனா நார்வே. நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எது அப்படின்னா நார்வேவை சொல்கிறாங்க. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் அதிகபட்ச விளைச்சல் 37%. ஹேபர் முறையில் அம்மோனியா தரிச்சோம்னா அதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 37% அம்மோனியா கிடைக்கும். ஹேபர் முறையில் அம்மோனியா தரிச்சோம்னா நமக்கு எவ்வளோ சதவீதம் அம்மோனியா கிடைக்குன்னா 37% அம்மோனியா கிடைக்கும். ஆஸ்கார் விருதுக்காக இந்தியாவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் எது அப்படின்னா வில்லேஜ் ராக் ஸ்டார். அதாவது 2019 இந்தியாவிலேருந்து ஒரு படத்தை ஆஸ்கருக்காக நாமினேட் பண்ணுறாங்க. எதுனா வில்லேஜ் ராக் ஸ்டார். கீழ்கண்டவற்றில் எது வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா அதாவது சி தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. என்னென்னா நிதிக்குழுன்னா அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம். நிதிக்குழு அப்படிங்கிறது அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் அப்படிங்கிறாங்க. நிதிக்குழு அப்படி பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 280 சொல்லுவோம். அப்போ அது அதாவது அரசியலமைப்பு சம்மந்தமாக தான் வரும். அது தேசிய வளர்ச்சிக்குழு அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்படாத அமைப்பு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அரசியலமைப்பு இல்லாத நிறுவனம். மத்திய புலனாய்வு அப்படிங்கிறதும் அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் தான். ஆனால் வந்து இது வந்து நிதிக்குழு அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 280 மூலியமாக வரும். 5 ஆண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் இது. பிளானிங் கமிஷன் திட்ட ஆணையம். 5 ஆண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் எதுனா
திட்ட ஆணையம். நிதி ஆயோக் என்பது என்னது? நிதி ஆயோக் அப்படிங்கிறது செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. செயலாட்சி எக்ஸிக்யூட்டிவ் பாடி செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. எது சரியாக பிறந்திருக்கு அப்படின்னா ஓராக்குளம் மட்டும்தான் சரியாக பிறந்திருக்கு. 1993 ஓராக்குழு எது சரியாக பிறந்திருக்குன்னா ஓராக்குளம் மட்டும்தான் 1993 பிறந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துக்களை பற்றியதாகும்? எப்பகுதி அப்படின்னா பகுதி 9. பகுதி 9 வந்து பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லுது. அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா வல்லபாய் படேல். அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். அதாவது நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எதுனா சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. நிரந்தரமான லோக் அதாலத்தில் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னா சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. நிரந்தரமான லோக் அதாலத் 1987 அமைஞ்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எதுனா மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட் குழு. பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எதுனா எஸ்டிமேட் குழுவை சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எதுனா ஹைதராபாத். ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா தென்மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ளது எங்கே அப்படின்னா மத்திய செகந்திராபாத் அமைஞ்சிருக்கு. சர்வதேச அளவில் அயன சொர்ணோசம் அப்படின்னு அழைக்கப்படுற மண் எது அப்படின்னா கரிசல் மண். சர்வதேச அளவில் அயன சொர்ணோசம் அப்படின்னா எந்த மண்ணை சொல்கிறாங்க அப்படின்னா கரிசல் மண்ணை சொல்கிறாங்க. நிலத்தோற்றம் அப்படிங்கிறது வந்து நில அமைப்பு, செயல்பாடு, படிநிலை இந்த மூணையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறது WM டேவிஸ். நிலத்தோற்றம் அப்படிங்கிறது நிலத்தோட அமைப்பு, அதனுடைய செயல்பாடு, படிநிலை இந்த மூணையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறது வந்து WM டேவிஸ் சொல்கிறாரு. பின்வருவற்றில் எது சரியாக புரிந்துள்ளது அப்படின்னா மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் இது மட்டும் கரெக்டாக இருக்குது. ஹரப்பானா ராவி நதிக்கரை, லோத்தல் அப்படின்னா சபர்மதி ஹரப்பா அப்படிங்கிறது வந்து ராவி நதிக்கரை. லோத்தல் அப்படிங்கிறது சபர்மதி. காளிபங்கன் அப்படிங்கிறது காளிபங்கன் அப்படிங்கிறது வந்து காகராற்றுக்கரை. மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் கரெக்டு. மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம். ஹரப்பா அப்படிங்கிறது ராவி நதிக்கரை, லோத்தல் அப்படிங்கிறது சபர்மதி, காளிபங்கன் அப்படிங்கிறது காகராறு. இது மட்டும் கரெக்டு. மொஹஞ்சதாரோ மட்டும் கரெக்ட். இதில் வெள்ளி நாணயம் ரூபியா அப்படிங்கிறத முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. வெள்ளி நாணயம் ரூபியா அப்படிங்கிறத வந்து முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி தான் வெளியிடுறாரு. புத்த மத நூல் எந்த மொழியில எழுதியிருக்காங்கன்னா பாலி மொழியில எழுதியிருக்காங்க. செர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதனோட ஆசிரியர் யாருன்னா VS சீனிவாச சாஸ்திரி. சத்யசோதக் சமாஜ் யாரோடதுன்னா ஜோதிபாய் பூலேவோடது. சத்யசோதக் சமாஜ் யாரோடதுன்னா ஜோதிபாய் பூலேவோடது. ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் எதுனா பீகார்நீர். ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் எது அப்படின்னா பீகார்நீர்.
இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சர்தார் வல்லபாய் படேல் கூறியவர் யாருன்னா வேவல் பிரபு. இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சர்தார் வல்லபாய் படேல் கூறியவர் யாருன்னா வேவல் பிரபு தான் சொல்லியிருப்பாரு. சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரோட பெயர் யாருன்னா திப்பு சுல்தான். சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தோட உருவச்சிலை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரோட பெயர் என்னன்னா திப்பு சுல்தான். கீதா ரகசியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா பாலகங்காதர திலகர். கீதா ரகசியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா பாலகங்காதர திலகர். புவியோட மேற்பரப்புல சூரிய மாறிலியோட மதிப்பு 1400 வாட்ஸ் பை மீட்டர் ஸ்கொயர்டு. பூமியோட மேற்பரப்புல சூரிய மாறிலியோட மதிப்பு 1400 மீட்டர் ஸ்கொயர்டு. அதாவது டேவிசன் ஜெர்மர் சோதனை கீழ்கண்டவற்றில் எதனோடு தொடர்புடையது? எலக்ட்ரான் விளிம்பு விளைவோட. டேவிசன் ஜெர்மர் சோதனை வந்து எதனோட தொடர்புடையது அப்படின்னா எலக்ட்ரான் விளிம்பு விளைவு சோதனையோட தொடர்புடையது. அதாவது இதில் வந்து கரெக்டானது எது அப்படின்னு சரியானது பிரிட்டிஷ் ஆட்சினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இந்திய கைத்தொழில்கள் மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஏற்பட்ட பின்னடைவு ஏற்படுது. புதிய நில அமைப்பு முறை ஏற்படுது. காலனி முதலாளித்துவம் தொழில் முறையில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது தொழில் முறையில் மாற்றம் ஏற்படுது. வெண்மை புரட்சி இல்லை. ஓகேவா? அப்புறமேட்டு நிலம் வந்து என்ன பண்ண, நிலத்தை எல்லாம் விற்கிற மாதிரி விற்கிறதெல்லாம் வெள்ளைக்காரங்க வந்த வாட்டி தான் பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் நடக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்னா எந்த ஐந்தாவது திட்டம் அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். சச்சார் குழு வந்து எதுனா எம்ஆர்டிபி சட்டத்திருத்தங்கள். சச்சார் குழு வந்து எம்ஆர்டிபி சட்டத்திருத்தங்கள். பெசல் குழு வந்து வங்கிகளை கண்காணிக்கிறது. அபிஜித்தன் சென் குழு வந்து நீண்டகால உணவுக்குழு. நீண்டகால உணவுக்குழு. அபித் ஹுசேன் குழு வந்து சிறு தொழில்கள். சச்சார் குழு வந்து எம்ஆர்டிபி சட்டத்திருத்தம். பெசல் குழு வந்து வங்கிகளை வங்கிகளை கவனிக்கிறாங்க. அபிஜித் சென் குழு வந்து நீண்டகால உணவுக்குறை. அபித் ஹுசேன் குழு வந்து சிறு தொழில்கள். இரத்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதுனா பிளாஸ்மாவை சொல்கிறோம். இரத்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மாவை சொல்கிறோம். சிக்கிள் செல் அனிமியாவிற்கு காரணமாக இருப்பது ஜீன்கள். அழிந்து போகும் தாவரங்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்னா இன்விட்ரோ அல்லது இன்விவோ முறையில் பாதுகாக்கலாம். அழிந்து போகும் தாவரங்களை எப்படி பாதுகாக்கலாம்னா இன்விட்ரோ அல்லது இன்விவோ முறையில் பாதுகாக்கலாம். மரபின தகவலை டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவிற்கு மாற்றும் செயல் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்.
மரபின தகவல் வந்து டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவிற்கு மாற்றும் செயல் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியம மின்கடத்தி திறன், மின்தடை மற்றும் மின்கடத்தியின் குறுக்கு பரப்பளவு ஆகியவற்றுக்கிடையே ஒரு தொடர்பு. அதாவது நியம மின்கடத்தி திறன் ஈக்குவல் டு மின்தடை மற்றும் மின்தடையோட குறுக்கு பரப்பளவு ஆகியவற்றுக்கிடையே ஒரு தொடர்பு. குறுக்கு பரப்பளவுனா ஏரியா ஏன்னு சொல்லுவோம், மின்தடை வந்து ஆர்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து K = 1/R × 1/A. இதுதான் நியம மின்கடத்தியோட திறன் சொல்கிறோம். K = 1/RA இதுன்னு சொல்கிறோம். பி ஆன்சரு. ஆஸ்பிரின் மருந்தோட வேதிப்பெயர் என்னென்னா அசிடைல் சாலிசிலிக் அமிலம். ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்தோட வேதிப்பெயர் என்ன? அசிடைல் சாலிசிலிக் அமிலம். தென்னிந்தியாவில் ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாத்மா காந்தி. தென்னிந்தியாவில் வந்து ஹிந்தி பிரச்சார சபாவோட தோற்றுவித்தவர் மகாத்மா காந்தி. பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் வந்து சிலேண்டியா. பசிபிக் கடலில் ஒரு கண்ணை புதைஞ்சிருக்கு, அதனுடைய பேர் என்ன அப்படின்னா சிலேண்டியா. ராஜீவ்காந்தி முதலில் கேல் ரத்னா விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது முதலில் பெற்றவர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். FBI-யோட இயக்குநராக 2017 நியமிக்கப்பட்டவர் யாருன்னா கிறிஸ்டோபர் ரே. FBI-யின் இயக்குநராக 2017 நியமிக்கப்பட்டவர் யாருன்னா கிறிஸ்டோபர் ரே. முதல் டிஜிட்டல் கிராமம் இது. இந்தியாவோட முதல் டிஜிட்டல் கிராமம் அகோதரா. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கிராமம் வந்து அகோதரா. சர்வதேச யோகா நாள் கொண்டாடப்படும் தினம் ஜூன் 21. இந்தியாவின் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுனா ஆப்கானிஸ்தான். இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு அப்படின்னா அது வந்து ஆப்கானிஸ்தான். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 4. How many Dravidian languages are referred in 8th schedule of Indian Constitution அப்படின்னா அதாவது 8வது அட்டவணை எத்தனை திராவிட மொழிகள் இருக்குது அப்படின்னா 4. இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26. நிறுவனங்கள் இணைப்பு மற்றும் கையகப்படுத்தலின் போது தலைமை நிர்வாக அதிகாரி ராஜினாமா செய்வதற்காக, அதாவது நிறுவனங்களை இணைக்கும் போதும் கையகப்படுத்தும் போதும் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜினாமா செய்ததற்காக வழங்கப்படும் இழப்பீடு. இதனை குறிக்கும் சொற்றொடர். அதாவது அந்த நிறுவனத்தோட தலைமை நிர்வாண அதிகாரி வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு இழப்பீடு கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்னா கோல்டன் பாராசூட் அப்படின்னு பேர். இந்தியாவின் AICTE பயிற்சி மற்றும் கற்றல் அகாடமி எந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னா எந்த நகரத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஜெய்ப்பூரில். இந்தியாவின் AICTE மற்றும் கற்றல் அகாடமி லேர்னிங் அடல் அகாடமி எந்த நகரத்தில் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா ஜெய்ப்பூரில். தேங்க்யூ.